இன்றைக்கி மாட்டு பொங்கல். நாங்கள் மாட்டு பொங்கலுக்கு சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு வந்து சமையல் வந்து சவு சவு சாம்பார், பீன்ஸ் கேரட்டு பொரியல், வாழைக்காய் பொரியல், வடை பாயாசம் வச்சு கும்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கடாய் வச்சுட்டேன், ஆயில் போட்டேன், அதில் கடுகும் போட்டேன், அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்கலாம். இதில் வந்து இப்போது இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வாழைக்காய் ஆட் பண்ணிட்டேன். அது ஆயிலே வதக்கிட்டதால 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி 2 ரொட்டேட் பண்ணிவிட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது 2 கலக்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். வெந்துகிட்டே இருக்குது. சும்மா கொடுத்துட்டு இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பீன்ஸு கேரட்டு பொரியலுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேன். வந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு ஆட் பண்ணியாச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து வதங்கிடுச்சு. அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னே இதில் பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வதக்கலாம். ஆயிலில் வதக்கிட்டு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு இதில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. பீன்ஸு கேரட்டு ஆயிலே வதங்கிடுச்சு. இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வதங்கிடுச்சு. அதில் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலக்கி விட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டா பீன்ஸ் கேரட்டு பொரியல் ரெடி ஆகிடும். பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவி இதில் போட்டாச்சு. அதுவும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் துவரம்பருப்பு. அதை போட்டேன். 2 தக்காளி போட்டேன். 1 வெங்காயம் போட்டாச்சு. அப்புறம் வந்து 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ இது குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சிடலாம். வந்து குக்கரில் வச்சேன்ல, அது விசில் வந்துடுச்சு. அது ஸ்டீம் இறங்கிடுச்சு. அதை எடுத்து கடைஞ்சி வச்சுட்டேன். இப்போ அந்த தண்ணியில் வந்து சவு போட்டு ஒரே ஒரு முறை ஒரு விசில் வச்சோம்னா சவு சாம்பார் ரெடி ஆகிடும். சவு குழம்புக்கு வந்து சவு கட் பண்ணி குக்கரில் போட்டேன். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். குழம்பு மிளகாத்தூள், கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு எடுத்தோடனே சவு குழம்பு ரெடி ஆகிடும். சவுவில் வந்து புளி தண்ணியும் பருப்பும் ஆட் பண்ணிட்டேன். அது நல்லா கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து ஆயில் ஊற்றியாச்சு. ஆயிலில் வந்து கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டோடனே பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது சாம்பாருக்கு ஒன்று தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு வந்து சாம்பாரில் கொட்டிக்கலாம். சாம்பாரில் தாளிப்பை கொட்டிக்கினேன். அதை நல்லா கலக்கிட்டு சாம்பார் 2 கொதி வந்தோடனே எடுத்து கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். சாம்பார் வந்து கிண்ணத்தில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணோடனே மெதுவடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்காக வந்து வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் கட் பண்ணி போட்டேன். நான் வந்து பச்சை மிளகா போட மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதால மிளகு மட்டும் ஒரு 4-5 மிளகு இடித்து போட்டுப்பேன். இப்போ மாவை இது பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். மெதுவடைக்கு வந்து ஒரு முறை போட்டு எடுத்தாச்சு மாவு. 2வது முறை வச்சுருக்கேன். இதிலே வந்து இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போது வடை செய்ய போகிறோம். வடைக்கு வந்து ஆயில் வந்து கடாயில் ஊற்றி வச்சாச்சு. வடை போட்டாச்சு. மிதமான சூட்டில் செய்யணும். வடை போட்டாச்சு. வடை வெந்துருக்கு. வடை எடுக்க வடை ரெடி ஆகிடுச்சு. மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமி கும்பிட்றோம். அதுக்கு நைட் டின்னர் வந்து சுட சுட ஒயிட் ரைஸு, சவு சாம்பார், வாழைக்காய் பொரியல், பீன்ஸு கேரட்டு போட்டு தேங்காய் துருவி போட்டிருக்கேன் பொரியல், அப்புறம் வந்து மிளகு ரசம், வடை, சேமியா பாயாசம்.
வாங்க சாப்பிடலாம்.